வெல்கம் டு அப்பு வில்லேஜ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டை வறுவல். சூப்பராக ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். அடுப்பில் கடாயை வச்சு அதை ஆயில் ஊற்றி சூடு செய்வோம். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை, உங்களுக்கு எந்த ஆயில் ஃபேவரட்டோ அதை ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் சூடானதும் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டை கிராம்பு இலை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் பொரிய விடுங்க. அப்புறம் வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது 7 முட்டைக்கு நான் சொல்கிற ரெசிப். ஆனியன் நிறையா இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியனை அதிகமாக வதக்க வேணாம், ஒரு கண்ணாடி மாதிரி வரும், அது வதக்கினா போதும். ஒரு 2 தக்காளி போதும், 4 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும். 2 நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வீடியோ லெங்க்த்தாக போகுதுன்னா நான் அப்படியே அடுப்புலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோவை. தனித்தனியாக தேவையான பொருட்கள் சொல்லாமல் சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் மசாலா தூள் இல்லை கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சால்ட் 1/2 ஸ்பூன் இல்லை கல் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலாலாம் அந்த வெங்காயம் தக்காளி சேர்கிற வரைக்கும். முட்டையை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கிறோம். முட்டை வேக வச்சு தோல் வச்சுருக்கோம். இப்போ அந்த இதில் மசாலாவோட முட்டையை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். எனக்கு இதுதான் ஃபேவரட்டான ஃபுட்டு. இதுவும் ரசம் சாதம் சாம்பார் சூப்பராக இருக்கும். ரசத்துக்கும் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தம்பியை சாப்பிட வச்சு பார்க்கல, சாரி, தம்பி வெளியில் போயிருந்தான். நல்லா பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டம் சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ரசத்தில் வச்சு சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ரசம் ரெசிப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸோட அப்டேட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் சமைக்க போகிறது யாருன்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க.
இனிமேல் என் தம்பி அருண் தான் சமைக்க போகிறான் சமையல். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் ஃபார் வாட்சிங்.